இப்போ விஜய் அவர்கள் பின்னாடி போனவங்கள வந்து அணில்கள் தற்குறிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த நேரம். ஏன்னா கொஞ்சம் பேர் தான் பார்த்துட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் ஓட்டெல்லாம் விழுந்த பிராட்டி பார்த்தா முழிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு முக்கால்வாசி பேர் வந்து இந்த அளவுக்கு நடந்துக்கிட்டாங்களே, சத்தம் இல்லாமல் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, எதிர்பார்க்கலையே. வீட்டில் பிள்ளைங்க தான் அப்படி போய் அலையுதுங்க, பெருசுங்க ஒழுங்காக இருக்குங்கன்னு பார்த்தா பெருசுங்களும் இப்படி பண்ணிருச்சுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நம்ம வீட்டில் வந்து குடும்பம்லாம் ஒத்துமையாக இருக்கா, ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்பாங்களான்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இது எல்லாம் வந்து தனிநபர் சிந்தனைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்கவுங்களாம் யோசித்து எடுக்கிற முடிவுன்னு தான் நான் நம்புகிறேன். கும்பலாகவே எடுத்தாலும் கும்பலாகவே யோசிக்கிறாங்க. கும்பல் மனப்பான்மைன்னு சொல்லுவாங்களா, அதுதான் வேலை செஞ்சுருக்கு. அவர் வந்துட்டார், பிரச்சனை இல்லை. வந்தால் கரெக்டாக அவர் கொஞ்சமாவது கற்றுக்கணும். ஆல்ரெடி நிறையா சட்டமன்றங்களை பேசின வீடியோலாம் நிறையா இருக்குது, மற்றவங்க பேசுனது வச்சது அதெல்லாம் திரும்ப திரும்ப அவர் கவனிக்கணும். அப்புறம் வந்து பேசுகிற விஷயங்களை கரெக்டாக எடுத்து போய் பேசணும். ரெண்டு கட்சியுமே நான் சொல்லுவேன், ரெண்டு கட்சியுமே எல்லா நேரமுமே பேப்பரை வச்சுக்கிட்டு பேசாமல் முகம் பார்த்து அந்த விஷயங்களை பேச பழகணும். அப்போ அதில் உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் பேச முடியும். ஒரு விஷயம் மண்டையில் இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்புறம் பேச முடியாமல் போயிடும். அதுக்கப்புறம் வீட்டில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி வரும், அது நல்லா இருக்காது. இப்போ இல்லை, ஒரு 20 வருஷம் கழித்து எழுதி வைப்பாங்க, இந்த அண்ணா ஆண்டார், கலைஞர் ஆண்டார், எம்ஜிஆர் ஆண்டார், ஜெயலலிதா ஆண்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மற்ற யாரும் வேண்டாம், அந்த கட்சியில் வந்தவங்களாம் கணக்கில் சேராது. அப்புறம் விஜய்னு ஒருத்தர் வந்தார், அவர் வந்து இப்படியெல்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு என்றைக்கா ஒரு நாள் உட்காந்து வரலாறுல எல்லா முதலமைச்சர்களையும் ஆய்வு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்தாலும் இன்னும் கற்றுக்கிட்டு, என்ன 365 நாளும் சட்டமன்ற கூட்டம்லாம் நடக்காது, குறிப்பிட்ட நாட்கள் தான் நடக்கும். அதுக்கு நம்ம தீவிரமாக தயார் பண்ணிக்கிட்டே, படங்களுக்கெல்லாம் எப்படி தயாராகிறோம் அது மாதிரி இந்த ஒரு பதவி இருக்கும்போது கூட எதுவும் பேப்பர் பார்க்காம பதவி ஏற்றார், சூப்பராக இருந்துச்சுன்னு சாணக்கியா அந்த ஆள் சொல்லிக்கிட்டு கிடந்தார். அது மட்டும் போதுமா? கேட்கப்படுகிற கேள்விகளுக்கும் சரியான பதிலை கொடுக்கணும். நான் நிறைய கேட்பாங்க, புள்ளி விவரம்லாம் கொடுக்க வேண்டி வரும், நிறையா தயாரிப்பு இருக்கணும். முழுக்க யார் மேலேயும் வன்மை எதுவுமே வச்சுக்காமல் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, இந்த பொறுப்பை எப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியாக கொண்டு போக முடியும்னு அந்த சிந்தனை நமக்குள்ளே வந்துட்டாலே, இந்த பொறுப்புக்குள்ளே நம்ம மனசு போய் இறங்கிட்டாலே பதில்கள் நம்மளால் தன்னால் கொடுக்க முடியும். அதை தான் விஜய் அவர்கள் செய்யணும். இன்னமும் வந்து இந்த சினிமாத்தனமாக எதுவும் பண்ணாமல் அரசாங்கத்துக்குள்ளே அவரோட மனசை செலுத்தணும். ஒவ்வொரு துறையும் அவர் கவனிக்கணும். உயர் அதிகாரிகளோட ஆலோசனைகளை கேட்டு சரியான பாதையில் போகணும். அதிகாரம் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த